ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு மெயின் கிளாத்தை அடியில் வச்சுட்டு லைனிங்கில் நம்ம கட் பண்ணிடுறோம் பாருங்கள். அதை மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங்கை அட்டாச் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததே அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி வச்சு லைனிங் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் சாரிக்கு பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தது பிறகு ரெண்டை ஒரே அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் வச்சு ஒரு 4.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீளம் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி டாட் நம்ம பிடிச்சிக்கலாம். மெயின் டாட்டு பிடிச்சதுக்கப்புறமா உக்குப்பட்டி பக்கத்தில் இருக்கும் பாருங்கள் டாட்டு, அதை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ரெண்டையும் ஒரே அளவாக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு ஒரு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த 2 டாட்டு நம்ம பிடிச்ச அப்புறமா அந்த ஆம்கோலில் இருக்க டாட்டு நம்ம அதே பாருங்கள், அது கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போதே அதை நம்ம அதை பிடிச்சி இந்த மாதிரி 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம இப்போ பிடிச்சிட்டோம். அடுத்த பக்கத்துலேயே நம்ம அதே மாதிரி பிடிச்சிக்கலாம். பார்த்துக்கோங்க, 4.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீளம் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். இப்போ ஐப்பட்டி இருக்கிற இடம் அந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஒரே அளவில் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி 2.25 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் பிடிச்சிக்கலாம். ஆம்கோல் டாட்டு அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 3 டாட்டுங்க 2 இன்ச்சு கேப்பு வர மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம டாட்டு நம்ம பிடிச்சிட்டோம். டாட்டு பிடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பெல்ட் பட்டி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் பெல்ட் பட்டி நமக்கு 3 அண்ணம் தேவை. அந்த பெல்ட் பீஸ் இப்போ லைனிங்கை நான் அடியில் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நல்ல மெயின் கிளாத்தை வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே லைனிங் இன்னொரு லைனிங் வச்சு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு நம்ம எவ்வளோ தையல் விட்டுருக்கோமோ அந்த அளவில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். அடுத்ததே அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கை வச்சு இந்த மாதிரி நீவி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த லைனிங்லேயே நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுக்கலாம். அமுக்கு தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு திருப்பி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேக் பார்ட்டை எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு ஃப்ரண்டில் ஃப்ரண்ட் பார்ட்டையும் அந்த பேக் பார்ட்டோட ஷோல்டரும் ஷோல்டரும் ஒரே அளவாக வச்சுக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பெல்ட் பட்டியை நம்ம அதுக்கு மேலே போட்டலாம். இது நமக்கு அப் அண்ட் டவுனு ஸ்லீவ் அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வரதை நம்ம இந்த மாதிரி நம்ம சரி வச்சு நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த ப்ராப்ளத்தை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதுக்கு மேலே மார்க் பண்ணி நம்ம இப்போ பெல்ட் பட்டியை கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு ஒரே அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த பெல்ட் பட்டியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு பார்ட்டு மெயின் கிளாத்தும் உள்பக்கம் இருக்க லைனிங்கையும் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு வெளியே விட்டு பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போடும்போது அந்த மெயின் டாட்டை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பி இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. சுருட்டி எடுத்துகிட்டு இந்த பக்கத்தில் நம்ம ஒரு பட்டி நம்ம விட்டோம் பாருங்கள், அதையும் சேர்த்து பிடிச்சி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல தையல் போட்டோமோ அதே அளவில் வர மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம்.
இப்போ நம்ம அடுத்ததையும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு போல் வெளியே பட்டி வந்து வெளியே நிற்க மாதிரி விட்டுட்டு இந்த மெயின் டாட்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி 3 பெல்ட் பட்டி 3ஐயும் வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வெளியே உள்பக்கமாக திருப்பி நல்ல பக்கத்தை வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 ஃப்ரண்ட் பார்ட் 2 நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது ஃபினிஷிங் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு தையல் ஒன்றும் வெளியே தெரியாது, தையல் தும்பு வெளியே தெரியாமல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஐப்பட்டி உப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ அந்த ஐப்பட்டி தான் நான் ஸ்டிச் பண்ணியேன். அதுக்காக 2 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்து நல்ல பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைனிங்கில் வந்து ஒரு அமுக்கு தையல் கொடுத்துக்கோங்க. அமுக்கு தையல் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் மெயின் கிளாத் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 2.5 இன்ச்சில் எடுத்து இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஐப்பட்டி வந்து உள் பக்கமாக வச்சுக்கோங்க. உள் பக்கமாக வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் சைடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 2 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், அந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம 2 நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்து நெக்கு சைடில் வந்து நம்ம அந்த அப் அண்ட் டவுன் இருந்தாலும் அதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.